நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஓடிஆர் நம்பர் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இந்த ஓடிஆர் அப்படின்றது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல உங்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வாங்கி உங்க ஆதார் கூட மேட்ச் பண்ணி பார்த்து கரெக்டான பர்சனா நீங்க நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான எலிஜிபிளான பர்சனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறத இந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தனி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிட்டு scholarship.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் போயிடுங்க. அந்த வெப்சைட் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓடிஆர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஓகே, எல்லாருமே scholarship.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ஓடிஆர்ல லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் வந்த உடனே உங்களுக்கு வந்து என்டர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம், மேலே லாகின் பக்கத்தில் ரிஜிஸ்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரின்னு கொடுத்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை கொடுங்க. உங்கள் கையில் இருக்க நம்பர் கொடுக்கலாம், ஆதாரில் இருக்க நம்பர் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் என்னோட நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ ஓடிபி சென்ட் ஆகிட்டு நமக்கு ஓடிபி வரும் நம்ம மொபைலுக்கு. ஸோ நான் என் மொபைலுக்கு வர ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஓடிபி வந்துடுச்சு, நான் என்டர் பண்ணிக்கிறேன் பார்த்து அந்த ஓடிபியை. நெக்ஸ்ட் வந்து கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, மேலே பாக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் போட்டு டைப் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும், ஓடிபி சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஆதார் இருந்துச்சு அப்படின்னா ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அதை அக்ரி பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வேறு எதுலாம் கூட இருக்கலாம், உங்கள் ஆதார் கூட லிங்காக இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதையுமே என்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு நம்பராக இருக்கலாம், உங்கள் ஆதார் கூட லிங்க் ஆகிருது வேறு ஒரு நம்பராக இருக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், என்பிஹெச்சில் உங்கள் என்பிசிஐயில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரும். லிங்க் ஆகிருச்சுன்னா அது மாதிரி ப்ளூடிக் வரும். ஸோ ப்ளூடிக் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் பற்றி டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக வரும், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோட்டோ எல்லாமே. அதுக்கப்புறம் கீழே சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க, உங்கள் மதர் நேம் டைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபாதர் நேம் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. எங்கள் மதர் நேம் நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது இமெயில் ஐடி. ஸோ இதை வந்து யாரும் ஃப்ரீயாக விடாதீங்க, இந்த இடத்துல கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறதுக்கு இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற இமெயிலை வேலிடாக கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. ஓடிபி சென்ட் பண்ணி நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, கன்ஃபார்ம் நீங்கள் வந்து கரெக்டான மெயில் ஐடி தான் கொடுக்கணும். உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அது கொடுங்க, இல்லை நீங்கள் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுங்க. திரும்ப வந்து கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, கேப்சா ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் கொடுங்க. ஓகே, நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் முக்கியம். அதுக்கப்புறம் கீழே நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நோட்ஸ், நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்கிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிங்க அந்த பேஜை, ஏன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப முக்கியம், ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிக்கலாம் படிச்சிங்க. இல்லைனா இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் என்ன நோட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இதேமாரி உங்களுக்கு கஸ்டமர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு NSPOTR அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் வரும், இந்த NSPOTR அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இந்த ஆப் இருந்தால் தான் நம்மளால் இதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெப்சைட்டில் பண்ணியிருப்போம், இப்போ இந்த ஆப்பில் பண்ணோம். ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அந்த ஆப்லேருந்து இப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா, அதில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க, இல்லை நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். டைப் பண்ணணும் ஒரு காலமில். எங்கே அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணல, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அந்த ஆப்பில் போயிட்டு இகேஒய்சி பை ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கிற அதில் போயிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம், நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் ஓடிபின்னு கொடுத்தனா மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்துருக்குல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ எனக்கு வந்துடுச்சு, நான் அதை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். நீங்களுமே உங்களுக்கு வந்து ஓடிபியை டைப் பண்ணிக்கிங்க.
ஓடிபி டைப் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து கீழே இருக்க கேப்சாவை அப்படியே பார்த்து நீங்கள் கேப்சாவுமே ஃபில் பண்ணிக்கிங்க. கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பற்றி டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ப்ரொசீட் டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுங்க. ஆதார் ஃபேஸ் ஆர்ஐடி நாட் இன்ஸ்டால்டு ஃபார் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வருது. ஸோ நம்ம எதுக்கு இன்னொரு தடவை கொடுத்து பார்க்கலாம். திரும்ப அதே எரர் தான் வருது. ஏன்னா அதுக்கு இன்னொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அகைன் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆதார் ஃபேஸ் ஐடி அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு செகண்டாக வருது பாருங்கள், ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இந்த அப்ளிகேஷனை. இது இருந்தால் தான் நம்மளால் ஃபேஸ் வெரிஃபிகேஷனை பண்ண முடியும் நம்ம மொபைல் ஃபோனில். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அக்ரி கொடுத்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும், அலோ கொடுங்க. அலோ கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் இப்படி தான் இன்ஸ்டாலேஷன், கொஞ்சம் நேரம் நீங்கள் அலோ கொடுத்தோடனே இப்படி தான் ஆகும். ஸோ அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து திரும்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வரும். அது கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஃப்ரண்ட் கேமராவிலையும் பண்ணலாம், பேக் கேமராவிலையும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இது பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை மூடி திறந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ எனக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. வெரிஃபை ஆன உடனே நமக்கு வந்து ஓடிஆர் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஓடிஆர் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ஓடிஆர் நம்பருமே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். உங்களுக்கு மெசேஜுமே வந்துடும் இந்த ஓடிஆர் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். இதில் வந்து ஓடிபி நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதை நோட் பண்ணி வச்சுங்க. ரெஃபரன்ஸ் நம்ம முன்னாடி சொல்லலாம், அதெல்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஓடிஆர் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி தான் மெசேஜில் வந்துருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க, இல்லை வேறு யாருக்குன்னா ஃபார்வர்ட் பண்ணி வச்சுங்க. அது மாதிரி எதனா பண்ணி இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது இந்த நம்பர் ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் யூஸிங் ஆதார் கொடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. நீங்கள் ஓடிஆர் கொடுத்தும் பண்ணலாம், ஆதார் கொடுத்தும் பண்ணலாம். நான் ஆதார் கொடுத்து பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஆதார் கொடுத்து ஓடிபி இது பண்ணிவிட்டு திரும்ப கேப்சா கொடுத்துக்கிறேன். கேப்சாவை ஃபில் பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். எனக்கு லாகின் ஆகிடும். ஸோ லாகின் கொடுக்குறேன். ஜஸ்ட் லாகின் ஆகுது. ஓகே, நமக்கு லாகின் ஆன உடனே இப்படி தான் நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்டேட் இமெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதேமாதிரி உங்கள் இமெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயிலில் போய்ட்டு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி இது பண்ணிக்கங்க. நிறைய மெயில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நான் கொடுத்த மெயிலுக்கு போய்ட்டு நான் போய்க்கிறேன். போனால் நமக்கு இன்னும் மெயில் வரல. ஸோ ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், நமக்கு மெயில் வரும் கண்டிப்பாக. உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நான் வந்து இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போய் பார்க்குறேன். எனக்கு வந்துடுச்சு, நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்லேருந்து நமக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓடிபியை நான் திரும்ப பார்த்து அகைன் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே திரும்ப கேப்சா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேப்சாவை நான் திரும்ப ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் ஆகிட்டோம். ஸோ ஓகே, இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிடுச்சு, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு, ஓடிஆர் நம்பர் இதில் இருக்குது. ஸோ இதையுமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுக்குள்ள போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும். எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா பாய், அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம்.